வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம அயனார் துணை எபிசோடு என்ன ஆச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம சேரன் வீட்டுக்கு வந்ததுல இருந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நிலா, சோழன், பாண்டியன் எல்லாருமே அவரை பார்த்து என்னதான் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஆனா நம்ம சேரன் எந்த விஷயங்கிறதே நம்ம சொல்லல. அந்த சிரிப்புக்கு பின்னாடி சந்தாதான் இருக்காங்கிறத சொல்லவே இல்லை. இவன் பாதி ஒரு பக்கம் சிரிச்சுட்டு இருக்கான். ஐயோ நீங்க எல்லாம் இன்னும் சாப்பிடலையான்னு சொல்லிட்டு எல்லாரும் உட்காந்து சாப்பிடும் போதும் நம்ம சேரன் பார்த்துட்டு தனியா ஒரு உலகத்துல சிரிச்சுட்டு இருக்கான். இதை பார்த்து நம்ம லீலாவுக்கு டவுட் ஆயிடுச்சு. என்னமோ ஆயிடுச்சு, இவரு என்னமோ பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி டவுட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சேரன் போய் அவங்க அப்பா கிட்ட உட்காந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கான்னு வைங்க. அவங்க அப்பாவும் அதே மாதிரி யோசிக்கிறாரு. இவன் என்ன வந்ததுல சிரிச்சுக்கிட்டே இருக்கான். சரி நீ எதுவும் வருத்தப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு வந்த நம்ம சேரன் இருந்துட்டு அதெல்லாம் நான் எதுவும் வருத்தப்படலன்னு சொல்ல, பின்ன உள்ள இருந்து நிலா வந்து சோழன்கிட்ட தனியா பேசலாம்னு சொல்லி அவரும் கூப்பிடுறான். நம்ம சோழன் ஒரே குஷியா அவன் ஒரு பக்கம் வேற ஒரு உலகத்துல, நிலா வந்து பயங்கரமா பாசத்துலதான் கூப்பிடுறா, ரொமான்டிக்கா கூப்பிடுறா, இன்னைக்கு ஒரு ரொமான்ஸ் சீன் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்கான். ஆனா போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது நிலா வந்து சோழனுக்காக கூப்பிடல, அவங்க அண்ணன் சேரனுக்காக கூப்பிட்டு இருக்கான்ட்டு. சேரனை பாவம் என்னது இது இது எல்லாத்துக்கும் முன்னாடி வந்துட்டு நம்ம இங்க பேசின வெளியே கேட்குமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு, பாண்டி எங்க, வல்லவன் எங்க, சேரன் எங்க, அவங்களுக்கு எல்லாம் கேட்காதுல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டுட்டு சோழன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான். இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி வந்து ஜோசியம் பார்க்கும்போது நம்ம சேரன் வந்து தப்பா ஏதோ சொன்னாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டார்ல, அந்த மாதிரி எந்த விஷயமும் நீ நடந்துடக்கூடாது, அவர் பயங்கர சோகத்துலதான் இருப்பாரு, சோகம் வெளியே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி சிரிச்சுட்டு இருக்காரு போல, நீங்கெல்லாம் நைட் தூங்காம அவரை பாத்துக்கோங்கன்னு சொல்லி சொல்றான். ஒருத்தர் சிரிச்சாலும் தப்பா, சரி விடுங்க. அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றான். இதை கேட்ட சோழன் இதை சொல்லலாம் நீ கூப்பிட்டியாமா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகேன்னு வெளியவும் போயிட்டான். அன்னைக்கு நைட் தூங்குறாங்க. அன்னைக்கு நைட் சேரன் பயங்கரமா தூங்கிட்டு இருக்கான். சோழன் வந்து மிச்சம் இருக்கிற 2 பேரையும் எழுப்பி விட்டான். எழுப்பிட்டு நம்ம இன்னைக்கு சேரனை பார்த்துக்கிட்டே இருக்கணும், கண்ணுக்குள்ளேயே வச்சு பார்த்துக்கணும்னு சொல்லி நிலா சொல்லியிருக்கு. ஏன்னா போன வாட்டியே இந்த மாதிரி தான் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், இந்த வாட்டி மிஸ் பண்ணவே கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் 3 பேரும் முடிச்சுட்டு இருக்காங்க. நம்ம சேரன் கோரத்தை விட்டு தூங்கிட்டு இருக்கான். அவனுக்குதான் பொண்ணு செட் ஆயிடுச்சு, ஆனா அதுதான் இவங்களுக்கு தெரியாதே. நாளைக்கு என்ன ஆகுதுங்கிறது நாளைக்கு பார்ப்போம்.